இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்டான டிஷ் தான் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் முட்டை வச்சு ஒரு பொரியல் தான் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த பொரியலுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காய், ஒரு பெரிய வெங்காயம், 2 முட்டை. இனி இந்த வெண்டைக்காய் வெங்காயம் ரெண்டையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு கூடால 2 பச்சை மிளகாயும் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வந்து ஒரு வாணலி வச்சு அதில் ஆயில் விட்டு கடுகு, கறிவேப்பிலை, உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டு தாளிக்கணும். இப்போ தாளிச்சாச்சு. இனி வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு லேசாக வதக்கி எடுக்கணும். ரொம்ப குக்காக வேண்டாம், லேசாக வதக்கி எடுத்தால் போதும். இப்போ வதக்கி விட்டாச்சு. இனி வெண்டைக்காயும் இந்த கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இதுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டு வேக விடணும். ஏன்னா இதில் தண்ணி ஒன்றும் சேர்க்கக்கூடாது. வெண்டைக்காயில் வந்து வழுவழுப்பு இருக்கிறதுனால அப்படியே வச்சு கிளறி எடுக்கணும். வெண்டைக்காய் வந்து வெந்து வந்துட்டுன்னா நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது அதோட வழுவழுப்பு வராது. நூல் மாதிரி அந்த வழுவழுப்பு வராது, ஒத்த ஒத்தையாக வந்துடும். இப்போ கரெக்ட் பக்குவத்துக்கு வந்துட்டு அந்த வழுவழுப்பு ஒன்றும் இல்லை. இந்த டைமில் என்ன பண்ணணும், சென்டரில் வந்து அந்த வெண்டைக்காவை அப்படியே நீக்கி விட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய முட்டையை அதில் உடச்சி விடணும். இப்போ உடச்சி விட்டாச்சு. இனி இந்த முட்டைக்கு தேவையான 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு. வெண்டைக்காவில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். இதுக்கு மட்டும் தேவையான உப்பும் பெப்பர் தூளும் போட்டு அந்த சென்டர்லையே அதை வேக விடணும். வேக விட்டு இதே மாதிரி கிளறி எடுக்கும்போது சின்ன சின்ன பீஸாக வந்துடும். பாருங்கள், அந்த சின்ன சின்ன பீஸாக வந்தது அந்த வெண்டைக்காயில் தெரியும். இனி என்ன பண்ணணும்னா, இந்த வெண்டைக்காய் முட்டை பொரியல் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் போட்டு நல்லா கிளறி எடுக்கணும். இப்போது நல்லா கிளறி எடுத்தாச்சு. மசாலாயும் வெந்துட்டு இப்போ பொரியல் ரெடி ஆயிட்டு. இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.